Hello students, welcome to my channel. 6th standard science annual exam உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்க்கலாமா? ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சொல்லுங்களா. ஸோ ஃபஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள். செகண்ட் ஒன், நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது. தேர்ட் ஒன், இயற்கை ஒட்டும் பொருள் டேஷிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன், பின்வரவற்றுள் எது வேர் அல்ல. ஃபிஃப்த் ஒன், மைய செயலாக பெட்டியினுள் காணப்படாதது எது. நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்களை நிரப்புகளை. சிக்ஸ்த் ஒன், ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும். செவன்த் ஒன், நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே டேஷ் கட்டப்படுகிறது. எய்த் ஒன், உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது டேஷ். நைன்த் ஒன், டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். டென்த் ஒன், டேஷ் இலையில் சாறு இருமலையும் மார்பு சளியையும் குணமாக்குகிறது. இரும்பலையும் மார்பு சளியையும் குணமாக்குகிறது. நெக்ஸ்ட் 5 மார்க் வந்து சரியா தவறாக இருந்தால் சரியான விடையை எழுதுக. 11th ஒன், உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உண்டு. 12th ஒன், குளிர்வித்தால் பற்களின் மீது பனி உருவாகும். 13th ஒன், ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாறு சார்ந்து கிடைக்கின்றது. 14th ஒன், அளவுக்கு அதிகமாக கலை கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடு உருவாகும். 15th ஒன், கரும்பு தாவரம் உயிரி பொருளாக பயன்படுகிறது. நெக்ஸ்ட், பின்வரவற்றை எழுதுகளை வந்து மேற்பரப்பு நீர், சிமெண்ட்டு, புகை, ஏலக்காய், கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒப்புமை தருகளை வந்து 21 பாருங்கள், ரப்பர் காந்த தன்மையற்ற பொருள் இரும்பு. நெக்ஸ்ட், நிலத்தடி நீர் டேஷ் மேற்பரப்பு நீர் ஏரிகள். தேர்ட் ஒன், யூரியா கனிம உரம் மண்புழு உரம் டேஷ். 24 சாக்கடை கழிவுகள் நீர் மாசுபாடு வீட்டில் பயன்படுத்தும் நெகிழி டேஷ். 25 தென்னை நார் ரோஜா. நெக்ஸ்ட், குறுகிய விடையலில் 2 மார்க் 10 அட்டன் பண்ணும். டோட்டலாக 20 மார்க்கில் 26 பாருங்கள், காந்த துருவங்களில் ஈர்க்கும் மற்றும் விளக்கும் தன்மை குறித்து எழுதுக. 27 ஏதேனும் 4 நீர் மூலங்களை குறிப்பிடவும். 28 ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியில் உள்ள நீர்வாழ் விலங்குகள் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன. 29 பாரு சாந்தின் பயன்களை விளக்குக. 30 சோப்பில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் யாவை. 31 சிமெண்ட் தயாரிப்பில் ஜிப்சம் எதற்காக பயன்படுகிறது. 32 சூழ்நிலை மண்டலம் வரையறு. 33 மாசுபாட்டின் வகைகளை குறிப்பிடுக. 34 மறு சுழற்சி அடைக்கக்கூடிய பொருட்களின் எவையேனும் 2 என எழுதுக. 35 உணவு தாவரங்கள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து வன்பொருள் மற்றும் மென்பொருள் வேறுபடுத்துக. 37 மரக்கட்டையின் பயன்கள் யாவை. 38 சோப்பின் உள்ள 2 வெவ்வேறு வகை மூலங்கள் என்னென்ன. நெக்ஸ்ட்டு 5 மார்க் வந்து 3 அட்டன் பண்ண. டோட்டலாக 15 மார்க்கில் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 39 உன்னிடம் ஒரு இரும்பூசி தரப்படுகிறது, அதனை நீ எவ்வாறு காந்தமாக்குவாய். 5 மார்க்கு. நெக்ஸ்ட் 40 மேற்பரப்பு நீரினை நிலத்தடி நீரிலிருந்து வேறுபடுத்துக. 3 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து நீர் சேமிப்பு என்ற தலைப்பில் 2 வாசகங்களை உமது நடையில் எழுதுக. 41 மண்புழு ஏன் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது. வந்து ஜிப்சத்தின் பயன்களை கூறுக. 42 வந்து வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் காரை மற்றும் அதன் பயன்களை பற்றி விவரிக்கவும். 5 மார்க்கு. 43 ஒளி மாசுபாடு பற்றி குறிப்பறைக. 5 மார்க்கு. 44 எவையேனும் 5 தாவரங்களையும் அவற்றின் எந்த பகுதியை உண்கிறோம் என்பதையும் வந்து எழுதுக. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பராக எழுதியலாமா. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை செல்லுங்களா.